இருக்கீங்களா? பதட்டமா இருக்கீங்களா? இல்ல இல்ல, தைரியமா தான் இருக்கேன். தைரியமா இருக்கீங்களா? இல்ல ஷூல ரிமூவ் பண்ணி ரொம்ப பவ்யமா ரொம்ப டிவோஷனலா வந்திருக்கீங்க ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால. எஸ். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? WDC நம்மளுடைய வந்து இன்ஃப்ளூயன்சர் அவார்ட் இன்வைட் பண்ணிருக்கிறது, ஹவு டு யூ ஃபீல்? நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்மள மாதிரி எவ்வளோ டேலண்டோட நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அண்ட் பல திறமைகளை எப்படி நம்ம காமிக்க போறோம் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. பட் அவங்கள மாதிரி பட்டவங்களுக்கு இது மாதிரி ஒரு அவார்ட் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் யாருன்னே நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸ் தெரியாம இருக்கும். அண்ட் அவங்களுக்கும் இன்டராக்ட் பண்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கும். யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, யுவர் பேஜ் நேம்? KD Lovers. என்னது? KD Lovers. KD Lovers. அது வித்தியாசமான ஒரு பேரு. எதனால? K-னா கன்னியாகுமரி, ஓகே, D-னா டிஸ்ட்ரிக்ட். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் லவர்ஸ். நான் கூட என்னமோ நினைச்சு பாயிட்டேன். நீங்களும் அப்படிதான் நினைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் லவர்ஸ். சோ ஓகே, அது என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்க அதுல போஸ்ட் பண்ணீங்க? ஃபுட் ரிவ்யூ, ஓகே, ஹெல்பிங், ஹெல்த் டிப்ஸ், ஹெல்பிங் புவர் பீப்பிள் ஓடியா. ஓகே, டன். சோசியல் சர்வீஸ், கேம்ஸ், ஃபுட் ரிவ்யூ எல்லாமே வந்து நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஸோ மறக்காம இஃப் யூ லவ் யோர் டிஸ்ட்ரிக்ட், மறக்காம அவரோட பேஜை வந்து பிங்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சேம் கொஸ்டின் தான் உங்ககிட்டயும் நான் கேட்க போறேன். ஏன் இன்ஃப்ளூயன்சர்? ஏன்னா பிகாஸ் நானும் அது ஏன் இன்ஃப்ளூயன்சர்ங்கிறது நானும் கட்டலாம் சொல்ல தான் போறேன். பிகாஸ் ஐ அம் ஆல்சோ இன்டு தி ஃபீல்ட். நீங்க சொல்லுங்க வை. நான் வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சதும் கிடையாது. சரி, சும்மா நேரம் போகிறதுக்கேண்டி ஃப்ரீ ஃபயர்னு ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தேன் மொபைலில். அது வழியாக நல்லா விளையாடிட்டு தான் இருந்தேன். அதுக்கடுத்து கொரோனா ஃபீல்டு வந்துச்சு. ரொம்ப ரீச் ஆச்சு ஐடி, சேனலாக ரொம்ப ரீச் ஆச்சு யூடியூப்பில். அதுக்கடுத்தது ஏன்டா நம்ம கேம் விளையாடுவோம், பல பேரை நம்ம நாசாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்தது ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு ஒன்று இறங்கினேன். எப்படியோ ஒரு 9 இயர்ஸாக யூடியூப்பில் இருக்கேன். யூடியூப் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக யூடியூப்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூடியூப் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஃபுட் ரிவ்யூ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கடைக்கு நம்ம ப்ரொமோஷன் பண்ணுவோம். அந்த ப்ரொமோஷன் வழியாக வர காசு பாவப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேரை படிக்க வைக்கிறதுக்கு அதோட பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கிற ஒரு கோலை வந்து அவங்க கமர்ஷியலாக எடுத்துக்காம தே ஆர் யூஸ் அஸ் அ சோஷியல் சர்வீஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் வேறு ஏதாவது விஷயங்கள் பேசணுமா உங்கள் மக்கள் கிட்ட? இல்லை எதுவும் இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு ஜாயின் வித் us at the WDC platform. Thank you.